சுத்தமான சத்துள்ள லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ். லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ், சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. திமுகவுடைய கூட்டணி வலிமையாக இருக்குது. தொடர்ந்து பல தேர்தல்களில் உங்களுடைய வெற்றியை சொல்லிக்கிட்டே வரீங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட நம்ம நிறையா முறை விவாத மன்றத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போது திருமாவளவனுடைய பேச்சு திரிபாக்கப்பட்டுருச்சா, இல்லை அங்கே என்ன பிரச்சனை? இன்னொன்று முக்கியமாக எல்லாரும் கேள்வி எழுப்பக்கூடிய விஷயம் என்னன்னா, மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற அளவுக்கு திருமாவளவன் அந்நியப்பட்டு போயிடலை. அவர் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, திமுக அரசாங்கம் இருக்கிறாங்க, திமுகவும் மது விலக்குக்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எதுக்கு இந்த மாநாடு நேரடியாக முதலமைச்சரை பார்த்து வலியுறுத்த வேண்டியதானே, இது என்ன அரசியல் கணக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதே நேரத்தில் அதிமுகவுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்றத அவர் கேஷுவலாகவும் சொல்லியிருக்கலாம், இல்லை அரசியல் பின்புலத்தோடையும் சொல்லியிருக்கலாம். அங்கே இப்போ எல்லாருடைய பார்வையும் எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவர் தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக, திமுக கிட்ட தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக ஒரு அரசியல் காயை நவுத்தி பார்க்குறாரோ, இன்னும் ஒரு 1.5 வருஷம் டைம் இருக்குது, இப்போலேருந்து நம்ம நம்மளோட பவரை காமிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் செய்கிறாரோ அப்படின்ற கேள்விகளும் எதிர்க்கட்சியை சார்ந்த விமர்சகர்கள் தொடர்ந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது திமுக? அனைவருக்கும் வணக்கம். நமது அன்பிற்குரிய அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய அமைப்பினுடைய கொள்கை ரீதியாக இன்றைக்கு அந்த மாநாடை நடத்துவதற்காக பொது அழைப்பு விடுத்திருக்கிறார். அவருடைய கட்சியின் கொள்கையாக இந்த மதுவிலக்கு என்பதை அழுத்தமாக இன்றைக்கு மேலும் அனைவருக்கும் தெரிகின்ற விதமாகவும் அனைவரும் அதிலே ஒன்றுபட்டு மாநாட்டில் வர வேண்டும் என்று பொது அழைப்பு கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த பொது அழைப்பிற்கு கதைகள் எழுதப்பட்டன, யூகங்கள் வகுக்கப்பட்டன. 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு வர இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணியை பற்றி புது புது கதைகள், அபிப்பிராயங்கள் பரப்பப்பட்டன. சில ஊடகங்கள் உண்மையை சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கணும் சொல்லி பல இடங்களிலே பல விஷயங்களை தூண்டிவிட்டு கொண்டிருப்பதில் இதுவும் ஒன்று என்பது என்னுடைய கருத்தாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் மாநாடு அழைப்பு கொடுத்த உடனேயே அந்த மாநாட்டு அழைப்பிற்கு உடனடியாக எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நமது அன்பு சகோதரர் மா சுப்பிரமணியம் அவர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடந்த வாழ்த்து தெரிவித்தார்கள். அதை போலவே தொடர்ந்து அடுத்ததாக சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் இந்த கூட்டணியில எந்த குழப்பமும் கிடையாது, கூட்டணி சரியாக இருக்கிறது, இந்த மாநாட்டிற்கு எல்லா விதமாகவும் அவருக்கான உதவிகளும் மற்றவைகளும் சட்டபூர்வமான நடவடிக்கைகளும் அவர்கள் நாம் செய்து தருவோம் என்று சட்ட அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களும் மிக தெளிவாக மாநாடு பற்றி சொன்னார். இன்றைக்கு செய்தியாக வந்திருப்பது மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மிக தெளிவாக அழகாக ஒரு விளக்கமே தந்திருக்கிறார். அந்த விளக்கத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுல அவரு சொல்லுகின்ற அந்த இதுல இந்த மாநாடு நம்முடைய அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் என்று இன்றைக்கு புகழப்பட்டு கொண்டிருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் மது அருந்துபவர்களை அதிலிருந்து, அந்த மது வெறியிலிருந்து வெளியேற்ற வேண்டும், அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும், அப்படி செய்வோமேயானால் இந்த கடைகள் உடனடியாக மூடுவதற்கு சரியாக ஏற்றதாக அமையும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நம்முடைய திருமாவர்கள் இந்த மாநாட்டை அவருடைய கொள்கை ரீதியாக இதை நடத்துகிறார் அப்படின்ற கருத்தையும் சொல்லிட்டு, தமிழக முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதிக்கு இந்த தளபதியை பொறுத்தவரை டாஸ்மாக் கடைகளை முழுமையாக மூட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். மது கடைகளை நடத்த வேண்டும், திறக்க வேண்டும் என்று எல்லளவும் அவருக்கு விருப்பமில்லை. ஆனால் உடனடியாக அதை செய்தால் வெளியில் என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்தும், அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக எந்த விதமான கஷ்டங்களை நஷ்டங்களை அது உருவாக்கும், அதை உருவாக்குவதற்கான ஆட்கள் எங்கு இருக்கிறார்கள், மறைவில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் நினைவுபடுத்துகின்ற விதமாக தன்னுடைய கருத்தை அறிக்கையிலேயே சொல்லிட்டு, இந்த கூட்டணியில் மாற்றம் வரும் என்று கூறுவதெல்லாம் தவறு, அது ஏற்புடையதல்ல. திமுக கூட்டணி எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை. மது ஒழிப்பு மாநாட்டில் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கலந்து கொள்ளலாம் என்று பொதுவாக அழைத்திருக்கிறார்கள். அதை நாம் வரவேற்கிறோம். திருமா அவர்கள் கட்சியின் கொள்கையிலே தெளிவாக இருக்கிறார், அதிலே குற்றம் கண்டுபிடிப்பது தவறு அப்படின்னு
மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி. ஆக முதலமைச்சர் அவர்கள் அயல்நாட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த மண்ணில இந்த நாட்டில சிறு குறு பெரும் தொழில்கள் எல்லாம் வளர வேண்டும், அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வர வேண்டும் என்பதற்காக அவருடைய பயணம் வெற்றிகரமான பயணமாக அமைந்து நாளை சென்னை வர இருக்கிறார்கள். இந்த நிலையை நாம நினைச்சு பார்க்கணும். போர்டு கார் உற்பத்தியை ஏன் நிறுத்திட்டீங்க? சென்னையில போர்டு காரை நீங்க தயாரிக்க வேண்டும், மீண்டும் அங்கே உற்பத்தி தொடங்க வேண்டும். அவர் 2 நாளைக்கு முன்பு அங்கு குரல் கொடுக்கிறார். இன்றைக்கு மதியம் அறிவிப்பு வந்துடுச்சு அதிகாரப்பூர்வமாக, போர்டு கார்கள் மீண்டும் சென்னையில் தயாரிக்கப்படும். அந்த நிறுவனம் இல்ல மதுக்கடைகள் எத்தனை மதுக்கடைகள் திமுக அரசாங்கம் வந்த பிறகு எத்தனை மதுக்கடைகள் மூடி இருக்கிறாங்க? 2021 எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி முதல்வரானவுடன் முதல் கட்டமாக 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. மேலும் கடைகள் மூட வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை செய்து கடைகளை எப்படி மூடுவது என்கின்ற நிலைப்பாட்டையும் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதிகாரிகளை அழைத்துக் கொண்டு மற்றும் அமைச்சர்களோடும் கலந்து பேசியதையும் நாம மறந்துடக்கூடாது. அதுல கொஞ்சம் டிலே இருக்க மாதிரி இல்லைங்களா சார்? வெறும் 500 கடையை மட்டும் மூடிட்டு நான் சொல்றேன். அதுக்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன், நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் முதல்ல நம்ம சொல்லணும்னா இது கொள்கை கூட்டணி. சரி, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல, சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம். இப்படிப்பட்ட இந்த இயக்கத்தின் நிலைப்பாட்டை நன்றாக புரிந்தவர் உணர்ந்தவர் தான் அருமை சகோதரர் திருமா அவர்கள். அவரும் அவருடைய கட்சியை அரசியல் கட்சியாக மட்டுமல்லாமல் இயக்க ரீதியாக அம்பேத்கரியல் தந்தை பெரியாரியல் என்கின்ற அந்த இருவரும் சக்திகளுடைய எண்ணங்களை திராவிட இயக்கம் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறதோ அதை போல அவரும் எடுத்து அந்த இயக்க ரீதியான கொள்கை வழி வருவதால் தான் இந்த மாநாடு நடத்துவதற்கான ஒரு நிலை. இந்த மாநாட்டின் மூலமாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மது மீது இருக்கின்ற அந்த விருப்பம், மது போதையை விடு. உன்னை அழிப்பது மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் அழித்து விடுகிறது, உன் பிள்ளை குட்டிகளினுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி விடுகிறது என்ற கருத்தை எண்ணத்தை விதைப்பதற்கும் இந்த மாநாடு பயன்படுகிறது என்பதில் நாம் மாநாட்டுக்கு பிறகு நிறைய கடைகள் திமுக அரசாங்கம் மூடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக உண்டு, நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால்தான் சொல்றோம், திமுக கூட்டணி என்பது 2018 உருவானது. இந்த 2018 உருவான இந்த கூட்டணியினுடைய முதல் நோக்கம் என்ன தெரியுங்களா? இது கொள்கை. ஜனநாயகத்தை காப்பது, சனாதனத்தை எதிர்ப்பது, RSS எதிர்ப்பது, பாசிச பாஜகவை விரட்டுவது என்கின்ற அந்த கொள்கை கோட்பாட்டில் இந்திய கூட்டணி, ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற கூட்டணியில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நம்முடைய கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி. அரசியலும் அரசினுடைய நிலையும் நாம் பிரித்து பார்த்து அதிலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தெளிவு இருக்கணும். சும்மா நம்ம எல்லாத்தையும் கலந்து பேசிக்கிட்டு யூகத்தின் அடிப்படையில் இப்படி வந்துருமா அப்படி வந்துருமா, இதுக்காக செஞ்சாங்களா அதுக்காக செய்தார்களா என்று பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன், நம்முடைய VCK திருமாவர்களுடைய இயக்கம் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் ராகுல் அவர்கள் தன்னுடைய பாரத் ஜோடா என்ற அந்த யாத்திரையை காஷ்மீர்ல முடித்த பொழுது நிறைவு விழா கூட்டத்தில், மாநாடு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு VCKவும் திருமா அவர்களுடைய இயக்கமும் கலந்து கொண்டது. இப்படி கொள்கை ரீதியாக எல்லா அடிப்படையிலும் இந்திய துணைக்கண்டத்திலும் மாநில அளவிலையும் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம உடனடியாக இதுல கூட்டணி குழப்பம்லாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தலைவர் தெளிவா மதுக்கடைகளை மூடணும், மதுக்கடைகள் நடத்தக்கூடாது என்பதில் உண்மையிலேயே அக்கறை உடையவர். நாட்டு மக்களுக்கு நலம் விரும்பியாக கல்வித்துறையில நிறைய அக்கறை பண்ணி மாணவ மாணவிகளை படிக்கிற நிறைய திட்டம் தராரு. இதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்றால் மதுவின் மூலமாக வருகிற வருமானத்தை கூட கட் பண்ணிட்டோம்னா ஒழிஞ்சிரும். ஒழிஞ்சிட்டா ஜனங்க எல்லாம் கஷ்டப்படட்டும், பசங்க எல்லாம் படிக்காம போகட்டும், நாசமா போகட்டும், தமிழ்நாட்டுல எல்லாரும் சேர்ந்து நாங்களும் திட்டுறோம். அதுக்காக நிதி நெருக்கடியை தர வேண்டும். நிதி நெருக்கடியை தரணும்னு போதுதான் எங்க தலைவர் எதை எப்படி செய்யணுமோ நாங்க அனுபவம் உள்ளவர்களாகத்தான் இருந்து பாக்குறோம். அதே நேரத்தில் மது ஒழிப்பிற்காக, இது தெரியுங்களா, மது ஒழிப்பிற்காக மது எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு கடந்த முறை 4 கோடி ரூபாயை ஒதுக்கி அதன் மூலமாக கல்வி நிலையங்களிலும் துறைகளிலும் கல்வி மது பிரச்சாரத்தை, மது விளக்க பிரச்சாரத்தை, மது எதிர்ப்பு பிரச்சாரத்தை
செய்யறதுக்கு 4 கோடி ஒதுக்கிய அது பல ஆண்டுகளா இருந்துட்டு தான் சார் இருக்கு. லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அரசாங்கம் கையில இருக்கு, ஆட்சி கையில இருக்கு. நினைச்சா ஓவர் த நைட்ல 1000 கடையை உங்களால மூட முடியும். மாவட்டத்துக்கு வெளியில, ஊருக்கு வெளியிலுமே குடிக்கணும்னா பஸ் பிடிச்சி வெளியே போய் தான் வாங்கிட்டு வரணும், போய் குடிச்சிட்டு வரணும். ஊருக்கு வெளியில வயக்காட்டுல ஒரு 5 கடையை திறந்து வச்சிருப்போம், அவ்வளவுதான். சிட்டிக்குள்ள கடை இருக்காது, ஸ்கூல் பக்கத்துல கடை இருக்காது, கோயில் பக்கத்துல கடை இருக்காது. அப்படின்ற டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம திமுக அரசாங்கம் இருக்கும்போது இவ்வளவு தயக்கம் எதுக்கு? திருமாவளவன் மாநாட்டுக்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. நான் சொல்லுத மறுபடியும் புரிஞ்சுங்க, தயக்கம்லாம் கிடையாது. இன்னைக்கு 500 கடையை மூடணும்னா அதை போல எல்லா இடங்களிலும் மக்கள் பிரச்சனைகள் வர இடங்கள்லாம் கடையை 2-3 இடத்துல போன மாசம் கூட க்ளோஸ் பண்ணாரு. எதுக்காக கேட்டீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகள் இழுச்சிட்டு வரும்பொழுது அங்க க்ளோஸ் பண்றோம். அதே நேரத்துல பிஜேபி போட்டிருக்கிற சதி திட்டத்தை நாம புரிஞ்சுக்கணும். மக்களை அழித்து விட வேண்டும் என்பதுல முன்னணியில நிக்குது பிஜேபி. அதுக்காகத்தான் இதையும் வேறு வழி இல்லாமல், சார் தப்பு தான், ஆனா அந்த தப்பையும் செய்ய வைக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலையில மேல இருந்து செய்கிறார்கள். அந்த கட்டாயத்தின் மூலமாக, ஏன்னா இப்ப கூட சொன்னாங்க, அண்ணா சொன்னாரு, அதன் மூலமாக வருகிற வருவாய் என்பது எப்பிச்சைக்காரர்கள் கொடுக்கிற அந்த வருவாய் போன்றது என்று அவர் சொன்னது அரசியல் ரீதியாக காங்கிரஸ் ஆட்சி நடக்கின்ற போது ஆரோக்கியமான அரசியல் நிலையில் சொல்கின்ற அந்த பேச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அநியாயத்தனமாக யூனியன் கவர்மெண்ட் இருந்துகிட்டு செய்து கொண்டிருக்கிற அநியாயத்தை நாம் அவர்கள் முறையிலே தான் நாம எதிர்த்தாகணும். நாம மக்களை காப்பாற்றி படிக்க வச்சாகணும், பிள்ளைகளை படிக்க வச்சாகணும். அதுக்காக எல்லா வகையிலையும் நாம் சில பதில்கள் நாம் செய்தாக வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அதனாலதான் நாம் சொன்ன ஆரம்பத்திலே இவர்களுடைய பிரச்சாரங்கள், இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மிக மோசமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதனால ஒண்ணு மட்டும் உறுதி சார், இந்த மாநாடு நடத்தட்டும், எல்லோரும் சேர்ந்து மதுவின் தீமையை, மதுவின் கொடுமையை மக்களிடம் பிரச்சாரம் பார்ப்போம் சார். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பிறகு திமுக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். எத்தனை கடைகள் மூடப்படுகிறது அப்படின்றத பார்ப்போம். அதுல என்னென்ன சிக்கல் இருக்கு, பிசினஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம்.